வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். எந்த குற்றத்தையும் காலத்தின் போக்கில் மறைக்க மாட்டேன். மக்களின் மரியாதை நம்பிக்கை நெருக்கம் கொண்ட நவீன போலீஸ் திணைக்களத்தை உருவாக்க கைகோர்ப்போம். தங்கள் கடமைகளை முறையாக செய்யும் போலீஸ் அதிகாரிகளை பாதுகாக்க வேண்டாம். போலீஸில் பணியாற்றும் சுமார் 84,000 பேரில் ஒரு சிலர் செய்யும் விடயங்கள் முழு போலீஸ் திணைக்களத்துக்கும் அவமரியாதையை ஏற்படுத்துகின்றன. கண்டுபிடிக்க முடியாத ஒவ்வொரு குற்றத்தின் பின்னால் அரசியல் சக்திகள் இருக்கின்றன. நாட்டுக்கும் பொது மக்களுக்கும் உள்ள கடமைகளை நிறைவேற்ற நீங்கள் அச்சமின்றி முன்வர வேண்டாம். 159வது போலீஸ் தின நிகழ்வில் ஜனாதிபதி ஆற்றிய உரையின் முக்கிய பகுதிகள். யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் ஆனந்த சோதி லக்ஸயன் 2025 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் பெறுபவர்களுக்கு அமைய தமிழ் மொழி மூலம் அகில இலங்கை ரீதியில் 194 புள்ளிகளை பெற்று முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். தாயும் தந்தையும் தோட்டப்பணிக்கு சென்ற வேளை 16 வயதுடைய சிறுமி காணாமல் போயுள்ள சம்பவம் மஸ்கெலிய சாமிமலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. அத்துடன் வியாழக்கிழமை இன்று காலை சந்தேகத்துக்கிடமான வேன் ஒன்றை அந்த பகுதியில் கண்டதாகவும் அதிலிருந்த 2 இளைஞர்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் காணாமல் போன சிறுமியின் தந்தை குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து இன்று புதிதாக 7 எலும்புக்கூடுகள் தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட நிலையில் மேலும் 9 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இன்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்ட 7 எலும்புக்கூடு தொகுதியுடன் இதுவரை 213 எலும்புக்கூடு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரையிலும் 231 எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள விடயமும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் போதைப்பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலையை நடத்திய ஹில் பத்தர நுவரேலியாவில் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவிக்கின்றார். பாதாள உலக குழுவைச் சேர்ந்த பத்மசிறி மற்றும் ஹெல்பத்தரவே இந்த தொழிற்சாலையில் 4 மில்லியனுக்கும் அதிகமான முதலீடு செய்துள்ளனர். நுவரேலியாவில் இருக்கும் ஒரு வீட்டை போதைப்பொருள் தொழிற்சாலை நடத்துவதற்கு வாடகைக்கு எடுத்துள்ளனர். இதற்காக 2000 கிலோவுக்கும் அதிகமான ரசாயனங்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அவர்கள் இலங்கையில் ஐஸ் உற்பத்தி செய்துள்ளனர். இது ஒரு தீவிரமான பிரச்சினை. நடந்து வரும் விசாரணை கூடுதல் தகவல்கள் வெளிப்படுகின்றன. இந்த பாதாள உலகுக்குழு உறுப்பினர்கள் பராமரிக்கப்படும் போலியான பாஸ்போர்ட்டுகள் பெறுவதற்கு அரசியல் தொடர்புகள், காவல்துறை அதிகாரிகளுடன் தொடர்புகள் இருக்கின்றன. குடிவரவுத்துறை அதிகாரிகளுடன் நேரடி தொடர்புகள் இருக்கின்றன. இந்த விவரங்கள் உறுதிப்படுத்த மேலும் ஆழமான விசாரணைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 202 ரூபா, கனேடியன் டாலர் 222 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 357 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 239 ரூபா, ஸ்டேலிங் பவுண்ட் 411 ரூபா, சுவிஸ் பிராங்க் 383 ரூபா, ஐக்கிய அமெரிக்க டாலர் 305 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 801 ரூபா, குவைத் தினார் 987 ரூபா, ஓமான் ரியால் 784 ரூபா, கட்டார் ரியால் 82 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 80 ரூபா, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 82 ரூபா. தமிழீழ விடுதலை புலிகளின் மூத்த தளபதியும் புலனாய்வுத்துறை துணை பொறுப்பாளருமாகிய பிரிகேடியர் கபிலம்மான் அவர்களின் அன்பு தாயார் இறைவேடி சேர்ந்திருக்கின்றார். அவரின் பூத உடலுக்கு இலங்கை தமிழ்ச் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமாகிய சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் திருகோணமலை லிங்க நகரில் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். தேடி தேடி வீட்டையாடும் அனுர அரசாங்கம். இலங்கையில் பாதாள உலக குழுக்களின் அட்டகாசத்தை அடக்க தீவிர முயற்சியில் சமகால அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்றது. கடும் அச்சத்தில் விகாரைகளில் பதுங்கும் அரசியல்வாதிகள். பல தலைவர்கள் கைது செய்யும் இரகசிய நடவடிக்கைகளை வெளிநாடுகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவர்களின் கைதினை அடுத்து தென்னிலங்கை அரசியலில் பெரும் பரபரப்பு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றன. கைது செய்யப்பட்ட உலகத் தலைவர்கள், பாதாள உலக தலைவர்கள் தமக்கு நெருக்கமான அரசியல் தலைவர்களை காட்டிக் கொடுத்து வருவதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவினர் செய்தி வெளியிட்டுள்ளனர். மஹிந்தவின் உத்தியோகபூர்வ இல்லத்தை சிஐடியிடம் ஒப்படைக்க நடவடிக்கை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்பொழுது வசித்து வரும் கொழும்பில் இருக்கும் விஜயராமா உத்தியோகபூர்வ இல்லத்தை குற்றப்புலனாய்வுத் துறையிடம் ஒப்படைத்து குறித்த அரசாங்கம் பரிசீலித்து வருகின்றது. முன்னாள் ஜனாதிபதியின் உரிமைகளை நீக்குவதற்கான புதிய சட்டம் மூலம் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு எதிர்காலத்தில் நிறைவேற்ற பிறகு இந்த வீட்டை குற்றப்புலனாய்வுத் துறையிடம் புதிய வசதிகளுடன் கூடிய பணியிடமாக ஒப்படைக்க அரசாங்கம் திட்டம்.
இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதியங்கள் தவிர அதிகாரப்பூர்வ குடியிருப்புகள் உட்பட மற்ற அனைத்து வசதிகளும் ரத்து செய்யப்படும். தங்க விலைகளில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றங்கள். இந்த வாரம் நாளுக்கு நாள் தங்கத்தின் விலைகள் அதிகரிப்பை பதிவு செய்த நிலையில் இன்று தங்க விலை சடுதியாக குறைந்திருக்கிறது. 22 கரட் தங்க பவுன் ஒன்று 2,64,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் 1,300 ரூபாய் குறைவடைந்து 2,62,700 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. கொழும்பு செட்டியார் தெரு தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். இதேவேளை கொழும்பு செட்டியார் தெரு வியாழக்கிழமை விற்பனை செய்யப்படும் தங்கத்தின் விலை நிலவரத்தின் அடிப்படையில் 24 கரட் தங்க பவுன் ஒன்று 2,84,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கரட் தங்க பவுன் ஒன்று 2,000 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு நேற்றைய தினம் 2,84,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டிருந்தது. இன்றைய தினம் 24 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலையில் மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை. பிரத்யோக வகுப்புக்கு சென்று தனியாக திரும்பிய சிறுமியை மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை மேற்கொண்ட போலீஸ் கான்ஸ்டபிள் கைது. ஒரு கிராமத்தில் வசிக்கும் 9 மற்றும் 6 மாத வயதுடைய மைனர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தாக ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தள காவல் பிரிவின் ஒக்கப்பெட்டிய வீதியைச் சேர்ந்த சிறுமியை இவ்வாறு பாதிக்கப்பட்ட நபராக இனங்காணப்பட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு நாள் பாடசாலை முடிந்ததும் பிரத்யோக வகுப்புக்கு சென்ற சிறுமி தனது நண்பியின் வீட்டுக்கு சென்றுள்ளார். சந்தேகத்துக்குரிய போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த வழியில் தானும் செல்வதாக கூறி வீட்டில் விட்டு செல்வதாக அந்த சிறுமியை மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்று ஒரு அறையில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். புத்தள பேருந்து நிலையத்தில் கடமையில் மகளிர் போலீஸ் பிரிவு அதிகாரிகள் குழுவினால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். செம்மணி புதைகுழி வழக்கு யாழ் நீதிபதி ஆனந்தராசாவுக்கு பதவி உயர்வுடன் இடமாற்றம். யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி புதகுழி வழக்கை மிக சிறப்பான முறையில் கையாண்டு வந்த யாழ் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராசாவுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருப்பதுடன் இனவாதத்தின் உச்சக்கட்டமாக பார்க்கப்படுகின்றது இடமாற்றம். மேல் நீதிமன்ற நீதிபதிகளில் சில நீதிபதிகள் பதவி உயர்வு செய்யப்பட்ட நிலையில் நீதிபதி ஆனந்தராசாவுக்கும் பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. பதவி உயர்வுக்கான அனுபவத்தையும் தகுதியையும் நீதிபதி ஆனந்தராசா நீண்ட காலத்துக்கு முன்னரே பெற்றிருந்த போதிலும் தற்பொழுது திடீரென இந்த பதவி உயர்வுடன் இடமாற்றம் வழங்கப்படுகின்றது. நீதிபதி ஆனந்தராசா செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்குகளை இனிவரும் நாட்களில் கையாள முடியாத நிலைமை ஏற்பட்டுகின்றது. செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கில் கிட்டத்தட்ட 50% மேற்பட்ட பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. செம்மணி புதைகுழி வழக்கு மிக மோசமாக நிறைவடைவதற்கு நீதிபதி ஆனந்தராசா காட்டிய அக்கறையும் அவருடைய அர்ப்பணிப்பான செயற்பாடுகளும் காரணம். இவ்வாறணையில் அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டு செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கை அவர் கையாள முடியாத நிலைமைகள் ஏற்பட்டுள்ளது. அகழ்வு பணிகள் சம்பிரதாயபூர்வமாக மேற்பார்வை செய்யாமல் சான்று பொருட்களை அடையாளம் காண நடவடிக்கைகளை நீதிபதி ஆனந்தராசா முன்னெடுத்திருந்தார். அத்தோடு அகழ்வு பணிகளில் கால அளவை நீடிப்பது தொடர்பான காத்திரமான உத்தரவுகளையும் வழங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி.